வணக்கம் மக்களே, ஹாய் கேடிஎம், வெல்கம் பேக் டு கேடிஎம் மூவி ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து கரை படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டோரி லைன் என்னன்னு பார்த்தோம்னா, தனுஷ ஒரு திருடனை வந்து காமிக்கிறாங்க. ஒரு திருட்டு பண்றப்ப வந்து மாட்டிக்கிறாரு. ஸோ அங்கிருந்து வந்து போலீஸ் வந்து என்னென்ன மாதிரி வந்து டைவெர்ட் பண்ணி அவங்களோட சுயநலத்துக்காக என்ன வந்து பண்றாங்க தனுஷை வச்சு அப்படிங்கிற மாதிரி போய் சரி அங்கிருந்து தப்பிச்சு தனுஷ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் போய் பார்த்தோம்னா தான் அவர் வந்து ஒரு விவசாயியோட மகன் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிய வருது. ஸோ வந்து விவசாயத்துல பார்த்தோம்னா லோன் பிரச்சனைகள் இருக்கும். அந்த லோன் பிரச்சனைனால எந்த அளவுக்கு வந்து தவிக்கிறாங்க, இன்னசென்ட் பீப்புள்ஸ் வச்சு, இன்னசென்ட் ஃபார்மர்ஸ் வச்சு எப்படி வந்து பேங்க் வந்து விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஆசையை தூண்டி விட்டு வாங்க வச்சு இந்த மாதிரி வந்துட்டு என்னென்னலாம் பேங்க் வேலைகள் பண்றாங்க. இது மூலமா வந்துட்டு இடத்த ஜப்தி பண்ற விஷயம் ஆன் வந்து இதை வந்து எப்படி டேக்கிள் பண்ணுவாரு. தனுஷோட அப்பா வந்து இறந்துடுறாரு. ஸோ வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு அவங்க அப்பாவை அதே இடத்துல புதைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்துல ஜப்தியா இருக்குன்னாலும் ஸோ இது எல்லாத்தையும் எப்படி வந்து ரெக்கவரி பண்ணி அவர் வீட்டில் வந்து பணம் இல்லை, ஏன்னா வந்துட்டு ரொம்ப வருஷமா விவசாயம் வந்து ஒழுங்கா ஓடலை. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பணமும் இல்லாமல் எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணி அவங்க அம்மாவோட ஆசையா இருக்கட்டும், அவங்க அப்பாவை வந்து அதே நேரத்தில் புதைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றாரு, எதை பண்ணி வந்து அவர் வந்து புதைக்கிறாரு, இதெல்லாம் தான் வந்து பேலன்ஸ் ஸ்டோரி. முக்கியமா இந்த கதைக்கிழமை எதை நோக்கி போகுதுன்னா, ஒரு 4 பேர்த்த ஒன்று பார்த்தோம்னா போலீஸ் திருடன், இன்னொரு சைடு பார்த்தோம்னா வந்துட்டு பேங்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விவசாயிகள். இந்த 4 பேர்த்த சுத்தின கதை தான் வந்து இந்த படம் ஃபுல்லாவே. இதுல ஒவ்வொரு துறையில வந்து என்னென்னலாம் இன்டர்லிங்க் ஆகி அவங்க சுயநலத்துக்காக என்னென்னலாம் வந்து போறாங்க. ஸோ இதுல முக்கியமா பார்த்தோம்னா இந்த தப்புன்னு ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அந்த தப்பை இன்னும் வந்து நீ தப்பு பண்ணியா, அப்போ வந்து இதுல அந்த தவறை வச்சு எப்படி வந்து அவங்க வந்து செல்ஃபிஷா என்னென்னலாம் அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பண்ணிட்டு போகிறாங்க. இதுதான் வந்து மெயினான ஸ்டோரியாக இருக்குது. ஸோ இதில் முக்கியமாக வந்து விவசாயிகளோட வழியை காமிச்சிருக்காங்க. எப்படி வந்து ஃபார்மர்ஸோட இன்னசென்ஸை வச்சு பேங்க் வந்து எந்த அளவுக்கு வந்து விளையாடுறாங்க அப்படிங்கிற கதைக்களமாக தான் வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் ஒரு திருட வந்து உள்ள வந்தானா எப்படி இருக்கும். ஸோ இது எப்பவும் போலயே வந்துட்டு ஒரு ஹீரோ இருப்பான், அந்த பொதுமக்களுக்கு நல்லது செய்யறான் இது மூலியமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டோரியை முடிச்சுட்டாங்க. சுத்திதான்டா வந்திருக்கான். பெருசா புதுசா இந்த ஸ்டோரியில் என்ன இருக்குன்னா ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஃபார்மர்ஸ்க்காக போய் பார்க்கலாம், அவங்களோட கஷ்டத்துல ஒரு பங்கு அப்படிங்கிற மாதிரி போய் பார்க்கறது இல்லை வந்து இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். பட் வந்து இதுக்கான சொல்யூஷனா இதை வந்து வச்சுக்கலாமானா முடியாது. ஏன் வந்துட்டு இதை நோக்கி இப்படிங்கிற மாதிரியே தான் ஸ்டோரி. ஒரு தவறு பண்ணி தான் வந்து ஒரு நல்லதே செய்ய முடியுதுங்கிற மாதிரி ஸ்டோரியா தான் வந்து எப்பயுமே வந்து வருது. இதை மீறி ஒரு நல்ல விஷயத்து மூலியமா எது வந்து லீகலா எப்படி வந்து இந்த ஹெல்ப் பண்ணி இதை வந்து கொண்டுட்டு போக முடியுங்கிற மாதிரி ஸ்டோரிக்களை வந்து போகல. ஸோ மேக்சிமம் வந்து ரியாலிட்டியை வந்து கடைபிடிச்சிருக்காங்க இந்த படம் ஃபுல்லாவே. ரியாலிட்டியா ஒருத்த வந்து திருடனா இருந்தா கொஞ்சம் வந்து இந்த இன்னசென்ட்டா ரொம்ப பெரிய திருடன்லாம் கிடையாது, அவன் லோக்கலா சும்மா சின்ன திருடர் பண்ணிட்டு இருக்கான். அதை வச்சே வந்து ரியாலிட்டியில இப்படி கொண்டுட்டு போய் போனோம்னா எப்படி இருக்குங்கிற அளவுக்கு அதை வந்து ரொம்பவே வந்து ரியாலிட்டியா எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டாங்க. ஸோ கடைசியா ஒரு திருட்டு நடக்கும், அது மட்டும்தான் வந்து டக்குன்னு எல்லா பிரான்ச்லயும் ஒரு பேங்க்ல திருடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் கொஞ்சம் ரியாலிட்டி விட்டு தாண்டின மாதிரி இருக்கும். ஏன்னா கிளைம்ஸ் இன்னும் வந்து ரொம்ப டீப்பா ரொம்ப கொண்டு போக முடியாங்கிறக்காக டக்குன்னு திருடி டக்குன்னு வந்து ஃபினிஷ் பண்ற மாதிரி படத்தை வந்து ஃபினிஷ் பண்றாங்க. அப்போ அவனுக்கு இது வந்து ராமநாதபுரத்துல இருக்கிற ஒரு சிச்சுவேஷனை நோக்கி வந்து எடுத்த படம் மாதிரி வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பார்க்குற எல்லா மக்களுக்கும் இது வந்து அப்படி கனெக்ட் ஆகுமானா கொஞ்சம் கஷ்டம் தான். இது வந்து ஒரு லைனை மீறி நீங்கள் ஒரு ஸ்டோரியை பார்க்குறீங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால அந்த கனெக்ட் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். பட் வந்து அங்கே வாழ்கிற பீப்புள் வந்து பார்த்தாங்க இந்த படத்தைங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே கனெக்ட்ஃபுல்லாக இருக்கும். மேபி இந்த மாதிரி ஒரு கரசாமி வந்து நம்ம ஊரில் இல்லாமல் போயிட்டானே அப்போ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் வந்து கொடுக்கலாம். போகிற தொழில் எடுத்த அளவுக்கு இருக்குதான்னு கேட்டால் இல்லை தான். ஏன்னா வந்துட்டு அது ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு த்ரில்லர் மாதிரி இருந்தது. இதில் வந்துட்டு அந்த பேங்க் ராபரி சீன்ஸை சின்ன த்ரில்லர் மாதிரி கொஞ்சம் காமெடி கலந்து லைட்டா வந்து வச்சுட்டு கொஞ்சம் எமோஷன் வச்சிருக்காங்க. ஸோ வந்து அந்த எமோஷன் கூட கனெக்ட் ஆயிடுச்சு உங்களுக்குன்னா படம் வந்து சூப்பரா இருக்கும். அந்த எமோஷன் கூட கனெக்ட் ஆகல, கொஞ்சம் டிவியேட் ஆச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் எல்லாத்துக்கும் பிடிக்காது இந்த படம். ஸோ இது ஒரு மாதிரி மிக்சடான எமோஷன் மாதிரி தான் கிடைக்கும். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ ஸ்க்ரீன் பிளே அளவுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு மேக்ஸிமம் வந்து கிரிப் பிடிச்சி கொண்டு போயிட்டாரு. ரொம்ப போர் அடிக்குது, லேக் அடிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ வந்துட்டு அந்த எமோஷனல் சீன் வர்றப்போ உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்னா அந்த சீன்ஸ்லாம் மேபி வந்து லைட்டாக வந்து போர் அடிக்கலாம்.
ஸோ இந்த படத்துல பெருசா புதுசா ஒன்றும் கிடையாது. ஸோ கொஞ்சம் லைட்டா எமோஷனல் கனெக்டோட அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் தான். ஸோ சின்ன சின்ன எமோஷனல் கனெக்டோட ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 hours வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பெருசா ஒன்றும் புதுசாலாம் இல்லைங்கிற மாதிரி தான் ஒரு ஸ்டோரி தான். ஸோ அங்க நடக்கிற ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை படமா எடுத்தா எப்படி இருக்குமோ அப்படிங்கிற லெவல்ல தான் வந்து அவரோட திங்கிங்ல உள்ள கொண்டுட்டு போய் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ ஒரு என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு படம்லாம் கிடையாது. ஒரு சமூக கருத்தை, ஒரு சமூக வழியை வந்து காமிச்ச ஒரு படமா தான் வந்து இந்த படம் வந்து இருக்கு. ஃபுல்லாவே வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ஷேட்ஸை கொண்டுட்டு போயிட்டு அது கூட வந்துட்டு இந்த இன்னசென்ட் பீப்புள்ஸ், இது கதை ஃபுல்லாவே வந்து இன்னசென்ட் பீப்புள்ஸும் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இதை சுற்றி மட்டுமே தான் இருக்குதே தவிர மேக்ஸிமம் வந்து பாசிட்டிவாக இப்படி கேரக்டர் போகுது இப்படி வந்து அப்படிங்கிற மாதிரி எதுவுமே வந்து இருக்காது. ஸோ அவங்கவுங்க சைடு நியாயத்தை வந்து எடுத்திருக்கிற மாதிரி தான் வந்து இதில் பாட்டிலே ஒன்று வரும், ஓ நியாயம் உனக்கு ஏன் நியாயம் எனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு பாட்டிலே போட்டிருப்பாங்க. ஸோ வந்துட்டு அவங்கவுங்களுக்கு நியாயப்படுறத அவங்கவுங்க அந்த தப்புக்குள்ளே வந்து ட்ராவல் ஆகி அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறாங்க அவங்க தப்பு. அந்த மாதிரி வந்து படம் ஃபுல்லாகவே இருக்கு. ஸோ நியாயமா வந்து படம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போனா அதுல ஒரு நியாயம் இருக்காது எதுலையுமே. வந்துட்டு இதை திருட்டுத்தனம் பண்ணு, இவன் ஒரு திருட்டுத்தனம் பண்றான், அந்த இதுலயே வந்து ஒரு பாயிண்ட் வந்து மிஸ் ஆயிரும் உங்களுக்கு. திருடன் கூட கனெக்ட் பண்றதே வந்து உங்களால வந்து முடியாத ஒரு இதா இருக்கும். ஒரு திருடனோட ஸ்டோரிக்குள்ள ஒரு டிராவல் ஆகிற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் இது. தப்பு பண்ணிட்டு நியாயப்படுத்துவாங்கல்ல, அதை பேஸ் பண்ணி வந்துட்டு ஒரு ஸ்டோரி. இதோட என்னோட வீடியோ என்னோட கணக்கு நான் முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் ரிவியூல பார்க்குறேன். அண்ட் பை பை ஃப்ரம் தீபக். பை பை கெடிங் ஃபேம். லவ் யூ லாட்ஸ்.